ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நாம் வள்ளிமலை, இந்த வள்ளிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்தில் இருக்குது. இந்த ஊரில் முருகர் வள்ளியை காதலித்து கல்யாணம் பண்ண இடம் இந்த வள்ளிமலை. இந்த வள்ளிமலைக்கு வருஷம் ஜனவரி மாதம் பால் குடம் எடுப்பாங்க. நாங்களும் பால் குடம் எடுக்கிறதுக்கு இந்த வள்ளிமலைக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வள்ளிமலை, இந்த ஊர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இயற்கை எழில்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் விநாயகரை பார்த்தோம். விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். இந்த வள்ளிமலையில் வள்ளிக்குன்னு தனி சன்னிதானம் இருக்குது. இங்கே திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இந்த வள்ளிமலை. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வருஷம் பால் குடம் எடுக்கிற நிகழ்ச்சி நடக்குது ஜனவரி மாதத்தில். நாங்கள் தொடர்ந்து 2 வருஷமாக பால் குடம் எடுக்கிறோம் இந்த வள்ளிமலைக்கு முருகருக்கு வேண்டிட்டு. இங்கே நம்ம என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் உடல்நிலை சரியாகணும், மற்ற எந்த வேண்டுதல் வச்சாலும் எல்லாமே சரியாகும்னு சொல்கிறாங்க. நாம் மலை மேலே ஏறுறதுக்கு இங்கேருந்து தான் படி ஏறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்த எல்லோரும் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு படி ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே சரவண பொய்கை குளம் இருக்குது. அந்த குளத்தில் மீன்லாம் நிறையா இருந்தது. நாங்கள் பொறி வாங்கி எடுத்துகிட்டு போனோம் அந்த குளத்தில் இருக்கிற மீனுக்கு போகிறதுக்கு. இந்த சரவண பொய்கையில் தண்ணி ஜில்லுன்னு இருக்காதுன்னு சொன்னாங்க, கதன்னு இருக்குமா. அப்படி ஒரு விசேஷம் இந்த சரவண பொய்கை குளத்துக்கு. இந்த குளமும் இந்த படிக்கட்டும் வள்ளலார் சாமி திருப்பணி செய்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த தான் வள்ளியோட சன்னிதானம் இருக்குது. இந்த இடத்த வள்ளியம்மை தனியாக அருள் பாலிக்கிறாங்க. நாங்கள் போயிட்டு வள்ளியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே ஒரு சித்தர் ஆசிரமம் இருக்குது. வள்ளியம்மை கோவிலுக்கு பின்னாடி அந்த சித்தரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பால் குடம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பால் குடம் எடுத்திருப்போம். நிறைய பால் குடம், நிறைய பேர் வேண்டுதல் பண்ணி
பால் குடம் எடுத்தாங்க. இந்த பால் குடம் எடுக்கிற நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வேல் வச்சு வேலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பால் குடம் வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பூ எல்லாமே போட்டு எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப முறையாக அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க இந்த பால் குடம் எடுக்கிற நிகழ்ச்சி. இங்கே நிறைய பேர் காவடியும் எடுக்கிறாங்க. காவடி பால் குடம் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக பூஜை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எல்லாருக்குமே நெத்தியில் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு விட்றாங்க. பால் குடம் எடுக்கிற அத்தனை பேருக்குமே. இப்போ நாங்கள் பால் குடம் எடுக்கிறதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ உள்ளே போய் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். வள்ளி மணாலா வடிவேலா, வள்ளி மணாலா வடிவேலா, வல்லமை அளிப்பாய் வடிவேலா, கந்தா முருகா வடிவேலா. எல்லோரும் பால் குடம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மலை ஏறுறதுக்கு. மலை மேலே தான் வந்து முருகர் வள்ளி தெய்வான்னு இருக்காங்க. குடவரை கோயில் இந்த கோயில். இது சுமார் 450 படிக்கட்டு ஏறி போனோம். 450 படிக்கட்டு ஏறி போய் நாங்கள் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன பாலை. இந்த பால் குடம் எடுத்துகிட்டே வந்து இந்த சரவண பொய்கை குளத்தை வந்து சுற்றி தான் வந்து அதுக்கப்புறம் படியேற ஆரம்பித்தோம். முருகருக்கு பால் குடம் எடுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருந்தது.
இந்த 450 படிக்கட்டு வந்து ஏறுறதுக்கு வந்து நெட்டாக தான் இருந்தது. ஏறுறதே தெரியல. பால் குடம் எடுத்துகிட்டு நம்ம முருகரோட நாமத்தை சொல்லிட்டு ஏறும்போது நமக்கு வந்து அலுப்பே தெரியல. மேலே வந்தாச்சு, மலை மேலே. இதுதான் அந்த முருகர் வள்ளி தெய்வானை இருக்கிற இடம். இது வந்து இந்த கோயில் வந்து குடைவரை கோயில். மலையை குடஞ்சி உள்ளே வந்து சன்னிதானம் அமைச்சிருக்காங்க. இந்த மலை மேலே வந்து பாறை மேலே வந்து கோபுரம் இருக்குது. ரொம்பவே பார்க்கறதுக்கு அற்புதமாக இருந்தது. இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து சுமார் வந்து 1500 வருடம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த மலை மேலே தான் வந்து முருகர் வந்து மாறு வேடன்ட்டு வேடனா மாறி வள்ளியை வந்து காதலித்து கல்யாணம் பண்ண இடம். இந்த மலை மேலே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுவும் நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மழைலாம் பெஞ்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. முருகருக்கு நாங்கள் எடுத்துன்னு போன பாலெல்லாம் எல்லோரும் எடுத்துகிட்டு வர பாலை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த குடத்துலே கொஞ்சம் பால் தராங்க. அதை நம்ம குடிச்சிடலாம். அந்த பாலை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கிளைமேட்டு செமையாக இருந்தது. நம்ம ஏறி வந்த அலுப்பே தெரியல. இந்த மலை ஏறி வந்த அலுப்பே தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சச்சினானந்த சாமிகளோட ஆசிரமம் இருக்குது. அது இந்த மலை மேலேருந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதுவுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்கள் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஆசிரமம் சச்சினானந்த சாமிகள் ஆசிரமம் போனோம். ஒரே மேகமூட்டம் செமையாக இருந்தது. இப்போ நாங்கள் அந்த இடத்த போனப்போ மணி 12 மணிக்கு எவ்வளோ ஒரு கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் போகிறப்ப அந்த மாதிரி இல்லை கிளைமேட்டு. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் போனப்போ கிளைமேட் அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லாருமே நம்ம ஒரு தடையாவது இந்த வள்ளி மலையை வந்து வள்ளியும் முருகரையும் தரிசனம் பண்ணணும். அவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோ அற்புதமாக மலை மேலே படிக்கட்டு ஏறி வந்து இந்த குடைவரை கோயிலை வந்து நம்ம பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து தரிசனம் பண்ணணும். இந்த கோயிலில் உண்மையிலே வந்து இந்த மலை மேலே வள்ளியும் முருகரும் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க. இந்த மலையை சுற்றி வந்து படிக்கட்டு மாதிரி அமைச்சு படிக்கட்டு சுற்றி வந்து இறங்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கு. உங்களுக்கும் முருகர் வள்ளி தெய்வானோட அருள் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.